வணக்கம். சட்டப்பேரவை வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பலரும் திமுகவில் இணைந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று தர்மர் அவர்கள் அதிமுகவில் இன்று மாலை இணைய இருக்கிறார். ஓபிஎஸ் அவர்களுடன் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சந்திப்பு நடத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைகிறாரா அல்லது திமுக கட்சியில் இணைகிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு அறையில் அமைச்சர் சேகர்பாபு, ஓ பன்னீர்செல்வம் 15 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து கூட்டணி மாற்றங்கள் அரங்கேறி வரக்கூடிய சூழலில் சேகர்பாபு ஓபிஎஸ் அவர்களுடைய சந்திப்பு தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தை மாதம் பிறந்ததற்கு பிறகு ஒரு நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தை பிறந்து 10 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் எப்பொழுது அவருடைய முடிவை அறிவிப்பார் என்ற அனைவரும் கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நேற்று டிடிவி தினகரன், யுபிஎஸ் அவர்கள் இணைந்து பேட்டி அளித்திருந்தனர், ஒரே மேடையில் பங்கெடுத்திருந்தனர். இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் சேர்வாரா என்ற கேள்வியும் அதே போன்று ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தால் அவர் திருவாரூரணை தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது.